பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம்புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். முழு நாவல் தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 10வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள். முழு நாவல் அத்தியாயம் 10. அம்மா, மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் இவளோட வழியாக தான் இந்த உலகத்தையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. நானும் அப்படி தான் என் தாயோட வழியாக தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு எல்லாருக்குமே அம்மாவுக்கு பின்னால் பல உறவுகள் வந்து வாழ்க்கையே மாற்றி புது புது வழிகளை நமக்கு காட்டுவாங்க. அது சில நேரம் நல்ல வழியாகவும் இருக்கும், சில நேரம் கெட்ட வழியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த வழியிலெல்லாம் குதித்து நிறைய அனுபவத்தை பெற்று தான் இந்த அளவு வளர்ந்து நிற்பீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை கதிர். பிறந்ததிலிருந்து இன்று இந்த நொடி வர தாயோட வழிகாட்டுதலில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். என் அப்பாவையோ அல்லது அப்பாவோட உறவையோ நான் பார்த்ததே இல்லை. ஏன் அம்மாவோட உறவுனும் நான் பழகினதில்லை. தனியாக தான் அங்கே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இருந்தோம். இந்தியாவில் நாங்கள் என்னுடைய 10 வயசு வரை இருந்தோம். அப்போ கூட யாருமே உறவு பாராட்டி வந்ததில்லை, என்னை கொஞ்சி அணைச்சதும் இல்லை. நான் ஏங்கி இருக்கேன். பக்கத்து வீட்டு பொண்ணுகளுக்கு அப்பாவோட பாசம், உறவுகளோட நேசம் எல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஏங்கி நின்று இருக்கேன். அப்படியான நேரங்களில் அம்மா முன்னால் போய் கேட்டிருக்கவும் செய்திருக்கேன். அந்த நேரங்கள்ல எல்லாம் அம்மா வாயிலிருந்து பதில் சொல்கிறதுக்கு பதில் அழுக தான் வந்திருக்கு. இப்படியே அம்மாவை பல வருஷமாக பார்த்ததால அதுக்கு பிறகு அதை பற்றி கேட்குறதையே விட்டுட்டேன். அங்கே இருக்கும்போது அம்மா என்கிட்ட பாசமாக தான் இருந்தாங்க, ஆனால் வினோதமாக நடந்தாங்க. அவங்க செயலில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணத்தோடு இருப்பாங்க. யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. நின்று பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பதில் சொல்ல மாட்டாவ. ஒரு 6 மாதம் கூட நாங்கள் ஒரே ஊரில் தங்கினதில்லை கதிர். ஒரு வகுப்பை கூட நான் ஒரே ஸ்கூலில் முடித்ததில்லை. அந்த 10 வயசுக்குள்ளே 8 வீடு மாறிட்டாங்க என் அம்மா. ஏன் மாறி மாறி போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வர ஆரம்பத்தில் அப்படி இடம் மாறுறதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுவே சலிப்பாகவும் ஆயிடுச்சு. அம்மாட்ட சண்டை போட்டேன், அதுக்கும் பதிலாக அழுக தான் கிடச்சிது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கேட்குறதையே நிறுத்திட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுகிறதே இல்லை. அவங்க எல்லாம் அம்மாவை திமிர் பிடிச்சவான்னு தான் என் காது படவே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா எம்புட்டு நல்லவங்கன்னு. அம்மா ரொம்ப நல்லவங்க கதிர். யார் கூடவும் எந்த பம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. வீட்டை விட்டு பெருசாக வெளியில் போனதும் இல்லை. எப்போவுமே வீட்டுக்குள்ளே முடங்கியே தான் கிடப்பாங்க. கையில் ஒரு லேப்டாப்பாக எப்பவும் வச்சுருப்பாங்க. அதில் தான் ஏதோ வேலை செய்ததா சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து வருஷங்கள் போன பிறகு தான் எனக்குள்ள பல சந்தேகங்கள் தோண ஆரம்பிச்சு கதிர். அதுக்கு காரணமே அம்மா இந்தியாவில் வேலை பார்த்த கம்பெனி ஓனரை நம்ம லண்டனில் பார்த்த பிறகு தான் வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆள் அம்மாவை தேடி லண்டன் வர வந்து அழைச்ச பிறகு தான் அம்மாவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது கதிர். அவர் அப்படி கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறாரு.
அம்மா அம்புட்டு கெஞ்சியும் முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் அவர் போன பிறகுதான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டேன். அப்போது அம்மா சொன்ன பதில் என்னை மொத்தமாக ஆச்சரியப்படுத்துச்சு கதிர். அம்மா அவங்க இளம் பருவத்திலேயே 1000 தொழிலாளர்கள் கொண்ட ஒரு கம்பெனியோட சிஓவாக இருந்திருக்காங்க. என்ன என அதிர்ந்து போய் கேட்ட கதிரை ஆர்வமாக பார்த்தவள், ஆமா கதிர், நாம் பார்க்குற நர்ஸு கல்பனா வாழ்க்கையை வெறுத்து அம்மா அணிந்து கொண்ட வேஷம் கதிர். நிஜ கல்பனா இது அல்ல. துடிப்பும் ஆளுமையும் நிறைந்த ஒரு அபூர்வ பெண் தான் என் அம்மா. அதை கூட அந்த கம்பெனி முதலாளி சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்க ஏன் ஏன் இப்படி ஆனாங்க? அவ்வளவு மதிப்பாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவங்க இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு ஏன் ஓடி வரணும்? வந்தவங்க தன்னுடைய அடையாளத்தையே ஏன் அழிச்சிட்டு இப்படி ஒரு சாதாரண வாழ்வு வாழணும்? இந்த கேள்விதான் பல வருஷமாக எங்குள்ள நெருஞ்சி முள்ளா குத்துது கதிர். அந்த காயம் ஆறுகிறதுக்கு முன்னால் என்னால் என் வாழ்வை பற்றி யோசிக்க முடியலை கதிர். அம்மா மனசில் ஏதோ ஒரு வலி இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அது என்ன வலின்னு இன்று வரை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அம்மா இப்போ அந்த அளவு இல்லை தான், ரொம்பவே மாறி இருக்காங்க தான். ஆனாலும் அவங்களோட குணம் இது இல்லைன்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். அம்மா வாழ்க்கையில் எதுவோ நடந்திருக்கு கதிர். அது என் அம்மாவோட குணத்தையே டோட்டலாக மாற்றிருக்கு. அதிலிருந்து மீள முடியாமல் தான் அம்மா இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இந்த வலியோட இன்று வரை இருக்கிறவங்கள்ட்ட போய் நாமளும் ஏதேதோ பேசி வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னு தான் இதுவரை எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கினேன். என் அம்மா ஏன் அப்படி இருக்காங்க கதிர்? அப்படி அம்மா வாழ்க்கையில் என்னதான் நடந்திருக்கும்? யோசிச்சு யோசிச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் கதிர் என்றவளை நேசமாக பார்த்தவன், காவியா என்னை மென்மையாக அழைக்க என புருவம் சுருக்கி அவனை பார்த்தவள், உன் அப்பா எப்படி இறந்தாங்க என்ற அவனின் கேள்விக்கு உதட்டை சுளித்து, தெரியல கதிர் என சொன்னவளை கேள்வியோடு நோக்கியவன், நீ பிறந்ததுக்கு முன்னாலேயே இறந்துட்டாங்களா என்றதும் ஒரு நொடி யோசித்து பின், அப்படிதான் நினைக்கிறேன் என்றாள். அவளின் இந்த பதிலால் கொஞ்சம் தெளிந்தவன், அப்போ நான் நினைக்கிறது போல தான் நடந்திருக்கோம் என கதிர் மனதில் தோன்றியதை சொல்ல ஆரம்பிக்க முகமலர ஆர்வமானாள் காவியா. உன் அம்மா உன் அப்பாவை லவ் பண்ணி 2 வீட்டு சம்மதம் இல்லாமல் கட்டியிருப்பாங்க. கட்டினவங்களை 2 குடும்பமே ஏற்றிருக்காது. விதிவசத்தால் உன் அப்பா நீ உன் அம்மா வயிற்றில் உருவானதுமே இறந்துருக்கணும். அவரோட பிரிவை தாங்க முடியாமல் தான் உன் அம்மா இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இப்படி நடந்திருந்தது தான் ஒரு பெண்ணால் இந்த அளவு உடைய முடியும். அப்படி உடஞ்சி போன அவங்கள உறவுகள் மேலும் கஷ்டப்படுத்தி இருக்கணும். அதனால தான் உறவுன்னு யாரையும் பார்க்க பிடிக்காம லண்டன் வந்து தன்னுடைய அடையாளத்தையே மாற்றி உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கணும். கதிர் யோசித்து யோசித்து சொன்னாலும் அது அனைத்தும் நம்பும்படி இருந்ததால் ஆமோதிப்பாய் தலைத்தவள், நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு. ஆனாலும் அப்பா பற்றி அம்மா இதுவரை பேசவே மாட்டேங்கிறாங்களே, அது ஏன் கதிர் என்றதும் ஒரு நொடி யோசித்த கதிர், இல்லை, ஒருத்தர் மேலே நீ ஓவராக அன்பு வைக்க வேணான்னு நினச்சிருப்பாங்க. தங்களை ஒதுக்கின எந்த துணையும் இல்லாமல் உன்னை தனியாக வளர்க்க ஆசைப்பட்டு தான் இதுவரை யாரோடவும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் அது நடந்து இவ்வளோ நாள் ஆன பிறகும் மாற்றம் பெறாமல் அப்படியே இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய வைக்குது கதிர். உங்கள் அப்பாவோட காதல் அந்த அளவு அவங்கள உருக்குதுன்னு நினைக்கிறேன் காவியா. அப்படின்னா அத்தை என் காதலையும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீ மனசை போட்டு குழப்பாம எனக்கு சம்மதம் சொல்லு. என்ன இன்னும் குழப்பம் தீரலையா? தீர்ந்தது போலவும் இருக்குது, இல்லை போலவும் இருக்குது. இதில் நீ குழம்ப எதுவும் இல்லை காவியா.
இந்தியாவில் தான் இப்படியான திருமண கொத்து நிறைய நடக்குமே. அது உன் அம்மா வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இதுக்கு போயா என் அன்பை உதாசீனப்படுத்தி என்னை இத்தனை வருஷம் அலைய வச்சா? இல்லடா, குழப்பந்தான். இது சரியாகுமா என்ற குழப்பம். இதை அப்போவே சொல்லியிருந்தா நான் சரி பண்ணியிருப்பேன்ல. அதுக்காக இவ்வளோ நாளாக காத்திருக்க வாய்ப்பா? அப்படின்னா அப்படின்னா இது இது நம்ம மேரேஜில் பிரச்சனையை உண்டு பண்ணாதுன்னு சொல்கிறியா? நீ எந்த காலத்தில் இருக்கிற? லவ்வை தேச துரோகமாக வேணால் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க பார்ப்பாங்க. ஆனால் என் அம்மா அப்பா அப்படி இல்லை. அவங்களுக்கு பொண்ணு நல்ல குணம் உள்ள பொண்ணாக இருக்கணும், அவ்வளவுதான். இல்லை, வீட்டில் சொல்கிறாங்கன்னு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட மாட்டியே? விட்டு போகிறதா? அதுக்காகவா இப்படி நாய் போல் ஒன்றையே சுற்றி சுற்றி வந்து உன் அன்புக்காக தவம் இருக்கேன்? இல்லை, காதலிக்க நீ ரெடின்னு தெரியும். கல்யாணத்துக்கு என்ன காவியா இப்படியெல்லாம் பேசுகிறா? காதலிக்கிறதே கல்யாணம் செஞ்சுக்க தான். நீ என்ன இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? இல்லைடா, அம்மா வாழ்வு ஒரு மர்மமாகவே இருக்குது. அதில் ஏதாவது உன் வீட்டில் தெரிய ஆரம்பித்து நான் வேணான்னு சொல்லிட்டா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கடி. எதுக்கு இப்போது இவ்வளோ குழப்புறா? நீ இந்த அளவு உன்னை குழப்பிக்க இதில் அப்படி எதுவும் இருக்கிறது போல எனக்கு தெரியலை. இல்லைடா, எனக்கு என்னமோ நாம் நினைக்கிறத விட பெருசாக அம்மா வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்குமோன்னு ஒரு உறுத்தல். அதான். அவள் இழுவையாக நிறுத்த, பிரச்சனைக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அது அது உன் வாயிலிருந்து கேட்க ஆசை. என்னை நம்பு காவியா. எந்த சூழ்நிலையும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சரி, இது பற்றி உன் வீட்டுக்கு தெரியுமா கதிர்? எது பற்றி? உன் ஆசையை பற்றி. அதை நான் எப்படி சொல்ல முடியும்? கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து க்ரீன் சிக்னல் வந்தால் தானே பேச வேண்டிய இடத்துல பேச முடியும். அப்படின்னா பேசிடு காவியா. எதிர்பாராத நேரம் சட்டென அவள் காதலை வித்தியாசமாக கொடுத்துவிட சிலிர்த்து எழுந்து விட்டான் கதிர். அவனின் ஓவர் சந்தோஷத்தை பார்த்தவள் அவனுடன் எழுந்து நின்று, எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கதிர். இதுக்கு மேலே மறைக்க என்னால் முடியாது. அந்த அளவு பல வருஷமாக நீ என் உள்ளத்தில் இருக்கா. அதுவும் ரொம்ப ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக இருக்கா. காவியா, என் உயிராக இருக்கிறா கதிர். ஒவ்வொரு முறை நான் உன்னை கஷ்டப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு உன்னை விட அதிகமான வலியை நான் தான் சுமந்திருப்பேன். எங்கள் குடும்ப சூழலை பார்த்து உன் குடும்பமும் நீயும் என்னை நிராகரிச்சிடுவீங்களோன்னு ஒரு பயம். என்னை நம்ப வச்சு ஏங்க வச்சு அப்புறம் சூழ்நிலையை காரணம் காட்டி விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம். அதுக்கு கூடவே அப்படி நீங்கள் விட்டுட்டு போகாமல் என் அம்மா ஏற்றுக்காமல் நான் என் மனசை கொன்று உங்களை தூக்கி எறிய வேண்டி வந்துடுமோ என்கிற அச்சம். அதான் அம்மாட்ட பேசி அம்மாவோட சம்மதம் கிடச்சி அப்புறம் உன் வீட்டில் பேசி அங்கேயும் ஓகே ஆன பின்னால் என் மனசை சொல்லலான்னு அமைதியாக இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் ஆன பிறகும் கூட என்னால் என் அம்மாட்ட பேச முடியலை. இதில் வேற நீ காதலோட முன்னால் வந்து வந்து நிற்கும்போது என்னோட மனசையும் அடக்க முடியலை. அதான் இதுக்கு முடிவு உன்னோட ஃபேமிலியை வச்சு அம்மாட்ட பேசிடலான்னு தோணுச்சு. அதான் மனசை திறந்து சொல்லிட்டேன் என்றவளை வியப்பு மேலிட பார்த்தவன், இவ்வளவு அன்போடும் காதலோடும் இருந்துட்டா என்னை இத்தனை வருஷமும் கஷ்டப்படுத்தினா? மனதுக்குள் பேசியவன் விழி சட்டென கலங்கிவிட அவன் முகம் பேசிய மொழி புரியாமல், என்ன கதிர் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறா? இல்லடி, திடீர்னு மனசு தந்ததும்
தாங்க முடியலை. அதான் மனசும் உடலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை நாள் எத்தனை நாள் உன்னோட இந்த பதிலுக்காக காத்திருப்பேன் தெரியுமா? அப்போல்லாம் என்னை அழ வச்சு அனுப்பிட்டு இப்போது உயிரை உருக்குறது போல பேசினா அதை என்னால் உடனே ஏற்றுக்க முடியலை. கண் கலங்கி காதல் உருகி வழிந்தோடு நின்றவனை குறும்பு சிரிப்போடு பார்த்தவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்குது. இனி என்ன விஷயம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லும். உன் மனசில் நான் இருக்கிறேன் என்கிறதே அடியனுக்கு போதும். அப்படின்னா என் மனசு போதும், நான் வேணான்னு சொல்கிற? ஏய், இனி நான் உன்னை விட்டுடுவேன்னு நினைக்கிறியா? விடாமல் என்ன செய்வீங்க சார்? என் அப்பாவை தூது விட்டு உன் அம்மாவை சரி கட்டி உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட மாட்டேன். மனசில் இம்புட்டு ஆசையை வச்சுட்டு 7 வருஷமாக நீ படுத்தின பாட்டுக்கு மொத்தமாக உன் அன்பை வாரி எடுத்துட மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்றும் நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா. எதுனாலும் சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சா பின்னங்கால் பிடரி தெரிக்க ஓட போகிறா என்னை விட்டு. நானா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்கிறத நான் சொன்னதை கேட்டு அப்புறமா சொல்லு. உன் அப்பாவையும் என் அம்மாட்ட பேச அனுப்பணுமா என்கிறதையும் அப்புறம் யோசி. சொல்லு, அதையும் கேட்குறேன். என் அம்மா அந்த வலியான வாழ்க்கையிலையும் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க கதிர். வாழ்க்கையில் என் மனசு வேற உறவை தேடிடக்கூடாது என்றே என் மேலே அதிகமாக பாசம் காட்டினாங்க. என் தேவையை பார்த்து செஞ்சாங்க. என்னோட எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னு இரவு பகலாக உழைச்சாங்க. நான் எந்த தப்பான வழிக்கும் போயிடக்கூடாதுன்னு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அங்கே தான் என் மனசில் ஒரு குறை ஏற்பட்டுச்சு. குறையா? நல்லா பார்த்த அம்மாட்ட நீ என்ன குறை கண்டா என்றதுமே அவளுள் வழியாக இத்தனை வருடம் உருவற்றிருந்த நிகழ்வுகள் சில அவள் நெஞ்சு பகுதிக்குள் உரண்டு வர, இவ்வளவு செய்த என் அம்மா என்னை நம்பல கதிர். வாட்? ஆமாம், என் இளமை பருவம் மொத்தமும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என் பின்னால் இருந்து எது எல்லாமோ செய்திருக்காங்க கதிர். அதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் அதை அம்மாட்ட கேட்கவும் முடியலை. புரியலை. நீ இந்த அளவு வேதனைப்படுறது போல அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? இல்லை என்ன செய்தாங்க? சின்ன வயசுலேருந்தே என் அம்மாவை தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்க்குறேன் கதிர். அதனால தான் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் ஓடி வந்து என் அம்மாட்ட சொல்லிடுவேன். அப்படி தான் நான் 10வது படிக்கும்போது கூட படித்த பையன் லவ் லெட்டர் கொடுத்தான். நான் கிழிச்சி அவன் முகத்தில் விட்டறிஞ்சேன். அதையும் மறைக்காமல் அம்மாட்ட சொல்லி சிரித்தேன். ஆனால் ஒரே வாரத்தில் அம்மா என்னை ஸ்கூல் மாற்றிட்டாங்க. ஓ, அதுபோல் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பையன் போகிற வழியில் வந்து நின்றுக்கிட்டு என்னை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். நான் கூட எவ்வளவோ முறை அவன்கிட்ட விலக்கி பார்த்தேன். அவன் கேட்கல. உடனே கைச்சம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கூட வாங்கி கொடுத்தேன். இதையும் மறைக்காமல் எப்பவும் போல் வந்து அம்மாட்ட சொன்னேன். அடுத்த ஸ்கூலா? அப்போ எனக்கு இது புரியலை. ஆனால் நான் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருந்தேனே, அன்று தான் என்னோட படித்த மைக்கில் பார்த்தேன். அவன் சொல்லி தான் விவரம் தெரிஞ்சுது. அம்மா என்னை மட்டும் ஸ்கூல் மாற்றலை, நேராக அந்த பையனோட வீட்டுக்கே போய் விஷயத்தை சொல்லி மானத்தை வாங்கியிருக்காங்க. அதை அறிஞ்சதும் என் மனசே விட்டு போச்சு கதிர். இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ண அப்புறமா அம்மாட்ட மனசு விட்டு பேசவே பயமாக போச்சு. ஆனால் அவங்க எனக்கிட்ட இது எது பற்றியும் பேசினதில்லை கதிர். என்னை தண்டித்ததும் இல்லை. அப்படின்னா என் விஷயத்த நீ சொல்லலையா? தெரிஞ்சிருந்தா 7 வருஷமாக என் பின்னால் நீங்கள் சுற்றிருப்பீங்களா? உங்கள் அம்மா முன்னால் உங்களை நிற்க வச்சு உங்களை உண்டில்லைன்னு பண்ணியிருக்க மாட்டாங்க என்றவளை குறும்பாக பார்த்தவன், ஏன் சொல்லலை?
ஆர்வமாக அவள் முகத்தை தூக்கி விழிக்குள் தன் பார்வையை ஓடவிட்டவாறு கதிர் கேட்க, உன்னை இழக்க விரும்பல என்றாள் பொங்கும் சிரிப்பை முகம் முழுவதும் விதைத்தவாறு. அப்படின்னா? புரியாமல் கேட்டவனின் நெற்றியில் ஒரு விரலால் குத்துவிட்டவள். அப்படின்னா அப்படின்னா சார அப்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு அர்த்தம் என்றதும் நம்ப முடியாமல் விழியை விரித்தவன், அப்பவே வா என்றான் ஆச்சரியம் சிறிது மாறாமல். அவனை வெட்கம் கலந்து பார்த்தவள், ஆமா, முதல் பார்வையிலே என்றவளை பிடித்து ஒருமுறை சுற்றியவன், என்ன பார்த்தா முதல் நாள்லையா? இம்புட்டு ஆசையும் காதலையும் வச்சுட்டு தான் இத்தனை வருஷம் சுத்த விட்டியா? சாரோட காதலின் ஆழம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? சார் இந்த காவியாவை எந்த அளவு நேசிக்கிறார்னு பார்க்க தோணுச்சு, அதான். சிணுங்கி கொண்டு சொன்னவளை புருவம் சுருக்கி பார்த்தவன், என் காதல் உண்மைன்னு தெரிய உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சா காவியா? அதெல்லாம் அப்போவே தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏண்டா இத்தனை வருஷத்தை வேஸ்டாக்குனா? அம்மாவோட குழப்பம் கதிர். ஒவ்வொரு சூழ்நிலையும் அம்மா ஒவ்வொரு ரியாக்ஷனை கொடுக்க எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் அதான் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். சரி, அதை விடு. இப்போவாவது உன் மனசை சொல்லணும்னு தோணுச்சே, அதுவே போதும். ஆமாம், இவ்வளோ நாளும் மனசை பூட்டி வச்சுட்டு இன்றென்ன மடை திறந்த வெள்ளம் போல் அம்புட்டையும் கொட்டுட்டா? என்ன என் சோகத்தை பார்த்து போனா போகட்டும்னு சம்மதிச்சியா? அப்படியும் சொல்லலாம் என்றவளை சட்டென திருப்பி பார்த்தவன் முகம் சுருங்கி போக அதை பார்த்து விட்டவள், என்ன சார் டல்லாயிட்டீங்க? நிஜமா என்னை உனக்கு பிடிக்குமா காவியா? துவண்டு போய் கேட்டவனின் முகத்தை இரு கையாலும் தாங்கி பிடித்தவள், பிடிக்காம தான் வாங்கி அனுப்பின பரிசு பொருளை திருப்பி அனுப்பாமல் என் கூடவே வச்சுருக்கேனா? லவ்வர்ஸ் டேக்கு நீ கொடுத்த கிரீட்டிங் கார்டை கிழிச்சி தூக்கி எறியாமல் ஒவ்வொரு வருஷமும் பத்திரமா பாதுகாத்துட்டு வரேனா? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். போன வாரம் ஷாப்பிங் வந்தீங்களா? பொருளை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்குமே. நான் உங்களை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிருப்பியா? ஓடி ஒளிய தானே செய்வா. அதுக்கு ஒளிஞ்சிருந்தாவது ரசிச்சுட்டு போகலான்னு உன் கண்ணில் படாமல் ஷாப்பிங் பண்ணேன். மூர்த்தியும் கூட தான் இருந்தான். அப்படியா? பிடிச்சிருந்தா காவியா? பிடிச்சிருக்குன்னு சொன்னதை பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அனுப்பிட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்கான்னு நான் பொருளை கேட்கல. நான் அதை எல்லாம் வாங்கி உனக்கு அனுப்புனேனே, அது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியும் ஏன் அதில் ஒன்று கூட நீ இதுவரை போட்டுட்டு வரல? அப்படி போட்டுட்டு வந்தாதான் மனசு தெரிஞ்சிடுமே, அதான். கள்ளி என்னை சுத்த வைக்கிறதுல அம்புட்டு ஆனந்தம். அப்படி நான் பண்ணலைனா இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்கு என் காதில் கொடுக்க முடியுமா? அதுவும் சரிதான். என்னோடய வாழ்நாளில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். நான் வாழ்க்கை முழுசும் நினச்சி சந்தோஷப்படுற நாள். இந்த நாள் மகிழ்ச்சி எனக்கு வாழ்க்கை முழுசும் கிடைக்கணும் காவியா. அதனால் போனதுமே அப்பாட்ட நம்மளை பற்றி பேச போகிறேன். எவ்வளோ சீக்கிரத்தில் அப்பாவை உன் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பி வைக்கிறேன். உள்ளம் நிறைந்து கதிர் காவியாவிடம் சொல்லி கொண்டிருந்த அதே நேரம் கல்பனா தன் அறையில் கட்டிலின் காலில் சாய்ந்தவாறு தரையில் அமர்ந்திருந்தாள். அழுது அழுது சோர்ந்து இப்போது இறுக்கி போய் அமர்ந்திருந்தாலும் விடாமல் அவள் கண் அழுது கொண்டே இருந்தது. அவள் கையில் ஒரு காகிதம் இருந்தது. காலை விரித்தவாறு அமர்ந்திருந்த அவள் காலுக்கு இடைப்பட்ட தரையில் அந்த காகிதத்தை வைத்துவிட்டு கையில் இருந்த பேனாவால் அதில் கீறல் போடுவது போல தாறுமாறாய் வரைந்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும் யாருமே அவளுக்கு மனநிலை பிசகு ஏற்பட்டு விட்டதோ என்று தான் நினைக்க தோன்றும். வாரி முடியாத அவள் தலைமுடியும் கலைந்து கிடந்த அவள் ஆடையும் அவளின் அலங்கோலமான இருக்கையும் அப்படிதான் காட்டி நின்றது.
ஆனால் அவளை பற்றி தெரிந்தவர் யாராவது ஒருத்தர் அந்த காகிதத்தை கூர்த்து பார்த்தால் தெரிந்துவிடும் அவள் ஏன் அந்த அளவு வெறித்தனமாய் கீறுகிறாள் என்று. பக்கத்தில் யாரும் இல்லாததால் அவள் மனம் படும் வலி பிறருக்கு தெரியாமலே போனது. வெள்ளை காகிதம் முழுவதும் நீலக்கலர் கோடுகளால் நிறைந்து கிடக்க அதை தாண்டி இருக்கும் எழுத்தை கூர்ந்து பார்த்தவர் நிச்சயம் கண்டுகொள்வார்கள். அந்த காகிதத்தில் அவள் அந்த அளவு வெறி கொண்டு கீறியது கதிர் என்ற பெயரைதான் என்பதை. அத்தியாயம் தொடரும். என ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கதிர் என்கிற பேர் காவ்யாவினுள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்க காரணம் தெரிஞ்சுக்க விரும்புனா அடுத்தடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து கேளுங்க. கேட்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் உங்களுடைய விமர்சனத்தை எனக்கு தந்துட்டு போங்க. நாவல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.